ராகம் மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம் இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம் சுந்தரகாண்டம் இது சுந்தரகாண்டம் மனதுகள் தோறும் எங்கு மந்திர ஜாலம் ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே தூளியாடும் நாள் தொடங்கி தாலி சேரும் நாள் வரைக்கும் அன்பு தேடி போகிறோம் சிலராலே கண் எறிந்த காதலாலே கல் விழுந்த ஏரி போலே ஆன நெஞ்சம் மாறுமோ சில நாளே முகமெல்லாம் குறுநகை அகமெல்லாம் பெரும் பகை காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம் சுந்தரகாண்டம் இது சுந்தரகாண்டம் மனதுகள் தோறும் எங்கு மந்திர ஜாலம் ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே சத்தி சத்தி எதுக்குமா வந்த? அம்மா வர சொன்னாங்க. உங்க அம்மா உன்னை வர வச்சு உன் மேல என்ன பழி சுமத்த போறாங்கன்னு தெரியலையே. ஏமா நீ வராம இருக்க வேண்டியதுனமா? அவங்க கூப்பிட்டாங்கன்னா வந்துருவியா? என்னம்மா நீ? அம்மா கூப்பிட்டா வராம எப்படி இருக்க முடியும்? அட போமா, கடவுள் தாமா உன்னை காப்பாத்தணும். என்ன சக்தி திரும்ப வர? அம்மா கூப்பிட்டாங்க, நான் வரேன். சரிம்மா. மேடம், வா. சரி, போய் வேலையை பாரு. மேடம், நீ இப்பவே வேலைக்கு சேர்ந்துக்கோ, போ. மேடம், சனிய தொலைஞ்சுதேன்னு பார்த்தேன். ஆனா என் பையன்தான் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டான். ஏதோ அவன் ரூமை நீ கிளீன் பண்ணாதான் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குங்கிற மாதிரியும் உன் சாப்பாட்டை சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னான். அவனுக்காகத்தான் உன்னை மறுபடியும் வேலையில சேர்க்க வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் உன் சம்பளமா இருக்கட்டும், இந்த வீட்டோட சட்டதிட்டமா இருக்கட்டும், முதல்ல என்ன இருந்ததோ அதேதான். புரிஞ்சதில்ல? அப்புறம் இந்த மறுபடியும் வந்து எனக்கு லீவு வேணும், பர்மிஷன் வேணும்னு இந்த அருணாவை ரெக்கமெண்டேஷனுக்காக கூட்டிட்டு இங்க வந்து நின்னேன்னு வை, அடுத்த நிமிஷம் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். மைண்ட் இட். புரிஞ்சுதா? சரி மேடம். சரி, நீ போய் வேலையை பாரு. குட் மார்னிங் மம்மி. வா ராகுல், குட் மார்னிங். இத பாரு, நீ கேட்டதுக்காக தான் இவ்வளவு மறுபடியும் வேலைக்கு சேர்த்திருக்கேன். உனக்கு ஹாப்பி தானே? ஹாப்பி தான் மம்மி. ஓகே, சரி, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். ஆமா, நீ சாப்பிட்டியா? நோ மம்மி, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் கிளம்புறேன். இட்ஸ் ஓகே. இங்க பாரு சக்தி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மேடம். ஒழுங்கா நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வேலையை பாரு.
ஏம்மா நில்லு. புதுசா இருக்க. உன் பேர் என்ன? மல்லிகா. யாருக்கு காஃபி? அருணா மேடத்துக்கு. ஓ குடு, நான் போய் கொடுக்குறேன். நீ போய் வேலையை பாரு. இந்த பர்ஸ் எங்க வச்சேன்னு தெரியலையே. என்ன வேலை பாக்குறாங்களோ. ஒரு காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியல. இதுவே சக்தி இருந்திருந்தா எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும். Oh shit. என்ன பண்றது? மேடம் காஃபி. ஒரு காஃபி கொண்டு வர இவ்வளவு. சக்தி. மேடம் காஃபி. நீ எப்படி இங்க? மறுபடியும் இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டியா? ஆமா, யாரு கால்ல விழுந்து இங்க மறுபடியும் வேலை செய்யற? யாரு காலையும் விழல மேடம். அம்மா தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. ராகுல் சாருக்கு அவர் ரூமை நான் சுத்தம் பண்றதும் என்னோட சமையலும் தான் பிடிச்சிருக்கான். அவர் கேட்டுக்கிட்டதுக்காக மறுபடியும் நம்ம வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. ஓஹோ, அப்படியா? அப்போ நீ ஆசைப்பட்ட மாதிரியே மறுபடியும் இங்க வேலைக்கு சேர்ந்துட்ட, அப்படிதானே? அப்போ நீ ஆசைப்பட்ட மாதிரியே மறுபடியும் இங்க வேலைக்கு சேர்ந்துட்ட, அப்படிதானே? கடவுளே நினைச்சாலும் உன் தலையெழுத்த மாத்த முடியாது. சக்தி இங்க மறுபடியும் வேலைக்கு சேரக்கூடாதுன்னு கதிர் ஆசைப்பட்டாரு. ஆனா இவ வேலைக்கு சேர்ந்துட்டா. இத கதிர் எப்படி எடுத்துக்குவாரோ தெரியலையே. இப்ப என்ன பண்றது? மேடம் காஃபி. அத நீயே குடி. ஏய், நீ நல்லா இருக்கணும்னு நானும் கதிர் எவ்வளவு ஆசைப்பட்டோம் தெரியுமா? ஐயோ, ஆனா ஏன் தான் அந்த வேலையை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. எக்கேட கெட்டு போ, எனக்கு என்ன? எந்த பாசத்துக்கும் பரிவுக்கும் இடம் கொடுக்க கூடாது. உன் லட்சியத்தை அடையிற வரைக்கும் உன் மனசை நீ இரும்பா வச்சுக்கணும். ஹலோ. எஸ் சார். கதிர், அந்த புது ப்ராஜெக்ட்டுக்கான கொட்டேஷன் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டாங்க சார், ரெடி பண்ணிட்டாங்க. அந்த ஃபைல் எடுத்துகிட்டு என் கேபினுக்கு வாங்க. ஷியோர் சார், கொண்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. எஸ் சார். தேங்க்யூ சார். சார், நம்ம ப்ராஜெக்ட்டுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்கியூஸ் மீ சார். சாரி சார். சார், இப்போ நம்ம மொத்த ப்ராஜெக்ட்டுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 46 to 47 crores வருது. அதில் 40. எக்ஸ்கியூஸ் மீ. சாரி சார். சார், நம்ம ப்ராஜெக்ட்டுக்கான மொத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 46லேருந்து 47 crores வருது. இப்போது அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. எக்ஸ்கியூஸ் மீ. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். வாட் சாரி?
என்னோட கேபினுக்கு வரதுக்கு முன்னாடி ஃபோனை சைலண்ட்ல போடணும், இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வரணும். இது கூட தெரியாது உனக்கு? என்ன ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்க? இத்தனை நாளாக என்னை பற்றி என்ன புரிஞ்சு வச்சுருக்கீங்க? யூஸ்லெஸ் ஃபெல்லோ. ஃபைலை நான் பார்த்துக்கிறேன். கெட் அவுட். சார். ஐ சே கெட் அவுட். எஸ் சார். ஹலோ கதிர். அருணா, ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனஸ் கிடையாதா? நீங்க கால் பண்ணும்போது நான் எம்டி கூட மீட்டிங்ல இருந்தேன். நான் கால் அட்டென்ட் பண்ணாம கட் பண்றேன்னா நீங்க புரிஞ்சுக்க வேணாமா? மறுபடி கால் பண்றீங்க. சாரி கதிர், நான் ஒரு முக்கியமான. என்ன முக்கியமான? ஏங்க உங்க கால் வருதுன்னு தெரிஞ்சுதானே கட் பண்றேன். வேலை முடிஞ்சதை நானே கூப்பிட மாட்டேனோ? சாரி கதிர், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஈஸியான வேர்டே சாரி தானே. இப்ப என்னடி என்னாச்சு? வாங்க. ஹலோ. என்ன சாம்ராட், நானா தான் இருப்பேங்கிற டென்ஷன்ல தானே கால் அட்டென்ட் பண்ண. Am I right? டேய், இப்போ நீ எதுக்காக ஃபோன் பண்ண? முதல்ல அதை சொல்றா. எத்தனை தடவை நானும் சொல்றேன். அப்போ நான் கேட்டதுக்கு நீ எந்த முடிவும் எடுக்கலங்கிறது நல்லாவே தெரியுது. அப்படிதானே? டேய், யாரா நீ? உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? எதுவுமே தெரியாம ஓ மிரட்டலுக்கு பயந்து ப்ராப்பர்ட்டியை பிரிச்சு கொடுத்துருவேன்னு நினைக்கிறியா? கருணாகரனை நான் தான் கொன்னேன்னு முகம் தெரியாத ஒரு போட்டோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டா அதை பார்த்து நான் பயந்துருவேன்னு நினைக்கிறியா? சாம்ராட்ரா. டேய், நீ சரியான ஆம்பளையா இருந்தா உன் டீலர் என் நேரில் வந்து பேசுறான். உன்கிட்ட ஏதோ விட்னஸ் இருக்குன்னு சொல்றியே, அந்த விட்னஸை என்கிட்ட நேரடியா கொண்டு வந்து காட்டுறா ஃபுல். சும்மா சின்ன பிள்ளைங்க கிட்ட பூச்சாண்டி காட்டுற மாதிரி என்கிட்ட காட்டிட்டு இருந்த ராஸ்கல் பிச்சிருவன் பிச்சு. அட போன. பூச்சாண்டி காட்டுறா சாம்ராட்? நான் பூச்சாண்டி காட்டினத சீக்கிரமா உனக்கு படம் போட்டு காட்டுறேன். அத பார்த்ததும் நீ எரிஞ்சு சாம்பல் ஆயிருவ. என்னடா என்ன வேணும்? தண்ணி. அம்மா ஒரு 10 ரூபா எடுத்துருக்கேன். டேய், செலவுக்குன்னு வச்சிருக்கிறதே 10 ரூபாய் தான். அத போய் எடுத்துட்டு போற? என்னம்மா எப்ப பார்த்தாலும் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு ஒரு வெளியே போற பெரிய மனுஷன் கைச்சலுக்கு ஒரு 10 ரூபாய் வேணாமா? சும்மா பொம்பளை எடுத்துக்கிட்டு சமாளிச்சுக்கோ. என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன
இல்ல 10 ரூபாய்க்கு கூட அம்மாவோட கையை எதிர்பார்க்கறீங்களே, ஏன் தீவிரமா ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணலாம்ல? இல்ல 10 ரூபாய்க்கு கூட அம்மாவோட கையை எதிர்பார்க்கறீங்களே, ஏன் தீவிரமா ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணலாம்ல? என்னங்க, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? தப்பாலாம் பேசல பூவரசி. நான் உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? நீயும் எல்லாரும் மாதிரி சராசரி நிரூபிச்சல. நான் என்ன வேலை தேடாமையா இருக்கேன்? தினம் தினம் வேலை தேடி தான் போறேன். ஒரு பயிலும் வேலை தர மாட்டாங்கிறான். என் முகத்தை நல்லா பாரு. ஒருவேளை என்கிட்ட முதலாளி கடை தான் இருக்கோ, வேலைக்கார கடை இல்லையோ? இது பாரு, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான அரசியல் அவங்க பேர் எழுதிருக்குன்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் எனக்கான அரசியல என் பேர் எழுதி தங்கு தடை இல்லாம கிடைச்சிட்டு இருக்குது. அப்புறம் எதுக்கு நம்ம அதை பத்தி கவலைப்பட்டு? அப்படியே எனக்கு ஒரு வாசல் மூடுனாலும் இன்னொரு வாசல் ஆண்டவன் திறந்து ரெடியா வச்சிருக்கான். புரியுதா? உனக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயத்தை நான் தெளிவா சொல்லட்டுமா? ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு மாசத்துக்கு தேவையான அரிசி பருப்பு எல்லாமே ரேஷன் கடையில் கிடைக்கும். அது உனக்கு தெரியுமா? பாக்கெட்ல 10 ரூபாய் வச்சு போனோம்னா 3 வேளை திருப்தியா சாப்பிட்டு அழகா வரலாம். ஒரு இட்லி 1 ரூபாய் வச்சு எல்லா இடமும் கிடைக்குது. அது தெரியுமா உனக்கு? இதெல்லாம் தெரியாம அவன் வேலை பணம்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எங்களை மாதிரி ஆட்கள்லாம் இந்த விஷயங்களை ஜெனரல் நாலேஜ்ல கேதர் பண்ணிட்டு அப்படியே நாங்க சுத்திட்டு இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம எங்களை வேலை வெட்டி இல்லாத புழு பூச்சி மாதிரி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நான் உண்மையில எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? நீ எல்லாருமே சராசரி நிரூபிச்சல. இந்த பாரு, இனிமேல் என்கிட்ட வேலை பத்திலாம் பேசக்கூடாது. ஏன்னா பொதுவா அந்த கல்யாணத்தை பத்தி பேசும்போது உனக்கான ஒருத்தி எங்கேயாவது பிறந்திருப்பா, இனிமேலாம் பிறக்க போறான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கான வேலை எங்கேயாவது எனக்கு ரெடியா இருக்கும். அந்த வேலை எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, நீ ஒண்ணு கவலைப்படாத. பாய். கிடைக்கும்டா, கிடைக்கும். இவனுக்கு போய் புத்திமதி சொல்லிட்டு இருக்கியம்மா. இவனுக்கு நானும் சக்தியும் சொல்லாத புத்திமதியா? இவன் எங்களுக்கே பெப்பே காட்டுவான். உன்னை பேச விடாம எப்படி மடக்கனா பாத்தியா? இவனாவது வேலை விட்டுக்கு போறது. என்னமா நீ கொஞ்சம் கூட இங்கிதான் தெரியாம வீட்டுக்கு வந்த விருந்தாளிகிட்ட ஒரு வயசு பையனை பத்தி இப்படி மட்டமா பேசினா அது என்னை பத்தி என்ன நினைக்கும்? என் இமேஜ் என்ன ஆகுறது? ஆமா, இவருக்கு பெரிய இமேஜா. பூவரசி நம்ம வீட்டு பொண்ணாவே ஆயிட்டா. இவளுக்கு உன்னை பத்தி தெரியாதா? அம்மா நீ உள்ளவாமா, இவங்கிட்ட போய் பேசிக்கிட்டு உன் நேரத்தை வீணாக்காத. வா உள்ளவா. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் மாதவன் மறைவதில்லை. இதெல்லாம் என்னைக்காவது உங்களுக்கு புரியும். பாய். அம்மா சொல்லு பூவரசி. நான் ஒரு விஷயம் கேட்பேன், எனக்கு அனுமதி தரணுமா? அனுமதி தரணுமா? அப்படி என்ன கேட்க போற? நான் ஏற்கனவே ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்தேன். இப்ப இங்க சும்மா தானே இருக்கேன். நான் மறுபடியும் அந்த வேலைக்கு போலான்னு நினைக்கிறேம்மா. பூவரசி, பிரகாஷ் ஆம்பளம்மா. அவன் வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் நாளைக்கு அவனுக்கு ஒரு கல்யாண காட்சி பண்ணுனா அவனால அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை கவனிக்க முடியும். அவனுக்கு பொறுப்பு வரணும்னு தான் அவனுக்கு வேலைக்கு போக சொல்றேன். அதுக்காக நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வரணும்னு அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாதுமா. சேச்சே, நாள் பூரா வீட்டுல சும்மா அடைஞ்சு தானே கிடக்குறேன். வேலைக்கு போனா நல்லது தானம்மா, அதுக்காக தான் கேக்குறேன். சரிம்மா, சக்தி வரட்டும், அவகிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கலாம். சரியா? சரிம்மா. கூல் ட்ரிங்க் அங்கே வச்சுட்டு. சக்தி, உங்கள்கிட்ட தனியாக பேசணும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன், ஆனால் முடியல. இப்போ வீட்டில் அம்மா அப்பா அருணா யாருமே இல்லை. இப்போ தான் சான்ஸ் கிடச்சிருக்கு. சாரி சக்தி, நீ என் கடத்தில் அரைஞ்சப்ப
எனக்கு கோபமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு வேலைக்காரி கிட்ட எப்படி நடந்துக்க கூடாதுன்னு நீ என் கடத்தை அரைஞ்சி நீயே எனக்கு உணர்த்திட்ட. இப்படி வந்து உட்காரு. இல்ல பரவாயில்ல இல்ல சார். உட்கார் சக்தி. என் அம்மாவோட நகை அருணாவோட நகையை திருடிட்டேன்னு சொல்லி என்னால் உன்னை உள்ள தூக்கி போட முடியும். நான் அந்த அளவுக்கு போகக்கூடாதுன்னா நீ இங்கே வேலை பார்த்து தான் ஆகணும். என்னோட டார்ச்சர் அனுபவிச்சு தான் ஆகணும். மைண்ட் இட். எப்படியாவது நான் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு தாண்டா உன் கோவத்தையே தூண்டி விட்டேன். உன் அப்பா உன் அம்மா அவங்க டார்ச்சர் எல்லாம் தாண்டி வந்தவடா இந்த சக்தி. எனக்கு நீ பச்சாடா. நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு போக போறேன்? நீயா நானு பார்த்துடலாம். தூரல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே, காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே, பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம், மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம், இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம்.